மேலறை தியானம் மே மாதம் 3ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெரோல் பீட்டர், குஜராத், இந்தியா. தலைப்பு: ஆயினும் நாங்கள் ஜெபித்தோம். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் தொடங்கி 19ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களிகூறுவேன். எனது குழந்தை பிறந்து முதற்கிழமையில் வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்டாள். அதன் காரணத்தை வைத்தியர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நானும் எனது கணவரும், ஆண்டவராகிய இயேசுவே, இந்த குழந்தை உம்முடையது, எம்மிலும் பார்க்க அதிகமாக நீங்கள் அவளை நேசிக்கிறீர்கள். உங்கள் தீர்மானம் எதுவானாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கண்ணீரோடே ஜெபித்தோம். எமக்கு மனதில் பயமிருந்தாலும் கடவுள் எம்முடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருந்தோம். யூத சரித்திரத்திலே மிகவும் கஷ்டமான காலத்திலே ஆபகுக் தீர்க்கதரிசியாக இருந்தார். கொடிய அரசன், கடவுளை விட்டு போன மக்கள், பொருளாதார நெருக்கடி, பாபிலோனியரின் போர் ஆகியவை மக்களை பாதித்தன. நம்பிக்கை இழக்கும் நிலைமைக்கு ஆபகுக் தள்ளப்பட்டாலும் தேசம் இன்னும் கடவுளின் அதிகாரத்திலேதான் இருக்கிறது என்று அறிவித்தார். பயிரும் மந்தையும் அழிந்து போனாலும் கடவுளின் பலத்திலும் இரட்சிப்பிலும் தான் மகிழ்ச்சியாக இருப்பதாக அறிக்கை செய்தார். சூழ்நிலை எவ்வளவு மோசமானதாக காணப்பட்டாலும் தான் கடவுளை மட்டும் நம்பியிருப்பதாக சொல்லி முடிக்கிறார். எமது மகளின் நிலைமை எமது முழு குடும்பத்தையுமே பாதித்தது. ஆயினும் எமது குழந்தையை நம்பிக்கையுடன் கடவுளிடம் ஒப்புக்கொடுத்து தாழ்மையாக ஜெபித்தோம். இறுதியில் மகள் பூரணமாக குணமடைந்தாள். கடவுளுக்கே நன்றி. ஜெபம். அன்பான ஆண்டவரே, உங்கள் பலம் எங்களுடன் இருப்பதால் எவ்வித சவாலையும் ஏற்றுக்கொள்ளுவோம். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: கடவுள் என்னுடன் இருப்பதால் எவ்வித சூழ்நிலையிலும் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவரது பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.